ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் நேர்மறை எண்ணங்களை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை பகுதி 1 பற்றி பார்க்கலாம். நம் அன்றாட வாழ்வில் அதிவேகமும் செயல்களும் நிறைந்த உலகில் வாழும் நாம் நமது சிறப்புகளின் நறுமணத்தை கொடுப்பதிலும் பரப்புவதிலும் நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரையும் நேசிப்பதிலும் ஒரு நாளில் எவ்வளவு நேரம் செலவிட்டோம் என்று கவனிப்பதற்கு தினமும் சில நிமிடங்கள் பரந்த மனதுடன் செலவிட வேண்டும். உங்களின் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களின் நலனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளதா, சுய நன்மைக்காக மட்டுமா என்பதை எப்போதும் பார்த்து சரிபார்க்க வேண்டும். அன்றாட வழக்கத்தில் பல்வேறு வகையான வேலை பணிகள் அடங்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம், உணர்கிறோம். ஆனால் வாழ்க்கை என்பது அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சி போன்ற அழகான அனைத்தையும் பிறரிடமிருந்து பெறுவதும் கொடுப்பதும் ஆகும். வேலையில் அதிகமாக ஈடுபடுவது நல்லது. ஆனால் அந்த வேலையில் கூட சிலர் தங்கள் ஆத்மாவின் நல்லவற்றுடன் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். சிலர் நல்ல விஷயங்களை மற்றவர்களிடம் பேசும்போது நல்ல வார்த்தைகளாகவும் அவர்களுடன் பழகும்போது நல்ல சைகைகளாகவும் பகிர்ந்து கொள்வதை வழக்கமாக்குவார்கள். சிலர் அலுவலகத்தில் தங்கள் அன்றாட வழக்கத்தை தொடங்கும் முன் அல்லது ஒருவேளை அவர்கள் வேலை செய்யவில்லை என்றால் அல்லது வீட்டில் வழக்கமான வேலையை தொடங்கும் முன் மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் சமூக ஊடகங்கள் மூலமாகவோ நல்லதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதை வழக்கமாக்குவார்கள். எனவே வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக கடினமாக உழைப்பது மட்டுமல்ல, ஆனால் பண்பின் அடிப்படையிலான வாழ்க்கையை வாழ்வது ஆகும். மேலும் பண்புகளின் நறுமணத்தை மற்றவர்களுக்கு பரப்புவதும் ஆகும். பண்புகள் என்பவை தனக்குள்ளே பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக அல்ல, பிறருடன் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும் மற்றும் பரந்த மனதுடன் அனைவருக்கும் விநியோகிக்கப்பட வேண்டும். சிலர் நல்ல சிந்தனைகளையும் ஆன்மீக வார்த்தைகளையும் அன்றாடம் தங்கள் வீடுகளிலோ அல்லது அலுவலகத்திலோ அனைவரும் படித்து தூண்டுதல் பெற்று நடைமுறைக்கு கொண்டு வந்து மற்றவர்களையும் ஊக்கப்படுத்தும்படியாக எழுதி வைப்பார்கள். இது நேர்மறை சிந்தனை அடிப்படையிலான வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிறது. உலகில் பலர் ஈடுபடும் சாதாரண வாழ்க்கை அல்ல. வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கள், அதை அனுபவியுங்கள். ஆனால் பண்புகளை விட்டு கொடுத்து விடக்கூடாது. நீங்கள் தொடர்பு கொள்ளும் ஒவ்வொரு நபரும் ஆளுமைத்தன்மை மற்றும் திறன்களில் மட்டுமல்ல, உங்கள் அடிப்படை இயல்பு மற்றும் நீங்கள் கொண்டிருக்கும் நற்பண்புகள் அல்லது குணங்கள் ஆகியவற்றிலும் நீங்கள் வித்தியாசமாக இருப்பதாக உணர வேண்டும். பின்னர் உலகம் வாழ்வதற்கு ஒரு அழகான இடமாக ஆகும். மேலும் நாம் ஒரு பெரிய குடும்பம் போல தூய்மையான அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் பிணைப்பில் ஒன்றாக இருப்போம். ஓம் சாந்தி.